ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இப்ப இது ஒரு புது லைஃபா தெரியுது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பா அம்மாக்கு இருக்க முடியாத சந்தோஷத்துல இருக்காங்க. நான் இப்ப எங்க போனாலும் ஆட்டோல கூட காசு வேணும்னு சொல்றாங்க, ஆனா செல்ஃபி மட்டும் வேணும்னு கேக்குறாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப தமிழ்நாடுல முக்கு மூளை எல்லா இடத்துல இருந்தும் நிறைய வராங்க. இசை அவ்வளவு தூரம் அவங்கள போய் சேர்ந்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சரிகமபா மாதிரி ஷோஸ் அங்க கொண்டு சேர்த்துருக்குங்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். நம்ம ஜட்ஜ் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே அவங்களோட டேலண்ட்டை வெளியில காட்டும் போது நாங்க அப்படியே ஒரு வேலிடேஷனா ஒரு மெசஞ்சர் மாதிரி இருக்கோங்க, அவ்வளவுதான். ஐ கேன் ஹம் அலாங், ஐ கேன் சிங் அலாங். நம்மலாம் இந்த பாத்ரூம் சிங்கர்னா நம்ம பாட்டு பாடினா குழாலே தண்ணி வரது நின்றுடும், அந்த அளவுக்கான பாத்ரூம் சிங்கர். பட் நமக்கு இன்னும் பாட்டு வரல. பட் ஃபர்ஸ்ட் 4 சீசன்ஸ் அப்படிதான் போச்சு. ஒரு ஜாக் அண்ட் ரோஸ் அப்படின்னு எனக்கும் கார்த்திக்கும் பாட்டு கத்துக்கிற அந்த இதுவும், விபி சார் கூட த கைண்ட் ஆஃப் ஃபன் வி ஹேட் ஃபார் லேர்னிங், மகாகுரு ஸ்ரீனி சார் கூட ஒரு விஷயம் இன்னும் ஃபன்னா தான் போயிட்டு இருந்தது. இந்த 3 சீசன் பாத்தீங்கன்னா the show also matures ரிலாக்ஸேஷன், ஒரு ஃபுல் டே ஆஃப் கிரேட் எனர்ஜி. நாங்க 4 பேரும் we are very close to each other. ஸோ நாங்க ஜாலியா நாங்க பாட்டுக்கு நாங்க எங்களோட உலகத்துல பிரேக் டைம்ல எல்லாம் செம ஜாலியா இருப்போம். ஒரு சில மேடைகள் நம்மள ரொம்ப நேசிக்குங்க. அந்த மாதிரி தான் சரிகமபாவுடைய மேடையும் நல்ல கலைஞர்கள் எங்க இருந்தாலும் அது ரொம்ப நேசிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மேடைக்கே ஒரு மேஜிக் இருக்கு. இந்த மேடையே அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துருது. அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதுவா தானே அமையுது. அடுத்த சிங்கர் யாரு, அவங்களுக்கு என்ன விஷயம் பண்ண போறோம், என்ன பாட்டு பாட போறாங்க அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சரிகமபா மேடையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தானா நடக்கிற ஒரு மேஜிக் தான். அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் tears can be happy or sad. You can't be happy angry or happy sad. You can only be happy tears or sad tears. அந்த tearsக்கு மட்டும் தான் அந்த சக்தி உண்டு, to be happy and to be sad. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. என் ஃப்ரெண்டுக்கு குத்து வச்சுக்கணும். எனக்கு இந்த டிவில பண்றதால ஃபர்ஸ்ட் எனக்கு ஆசை. ஆக்சுவலி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி போய் பாடுறப்பெல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம். அப்போ 2000 வரைக்கும் இந்த பெரிய க்ரௌடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதில் அப்பயே அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறப்போ அது கொஞ்சம் லேட் ஈவினிங் தான். அந்த டைம்லேயே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா பண்ணோம். ஸோ அப்போதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோடைய செட்டில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். யூஸ்வலாக இன்டர்வியூ அந்த மாதிரி பேசிஸில் தான் ஒரு வீடியோ இன்டர்வியூலாம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு vlog செட்டப்பில் செட் விசிட், அதாவது அவங்க பின்னாடி எவ்வளோ ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் செஷனு, ஜட்ஜெலாம் என்ன பண்ணுறாங்க, பிஹைண்ட் தி சீன்ஸ் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க. எப்படி இந்த என்ன ரவுண்டு இது, டிவோஷனல் ரவுண்ட், என்ன சாங்? மாரியம்மா அதுதானே, அதான் வைபார டக்குன்னு அது சொன்னோன்னே. நீங்கள் எப்படி 2 பேரும்? 2 பேருமே நல்லா பண்ணோம். காம்படிட்டர்ஸாக 2 பேரும் இல்லை அப்படியே ஜாலியாக போதா? ஜாலியாக தான் போதா. எப்படி ஷோ எப்படி டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது வீட்டில், ஃப்ரெண்ட்ஸு? நிறையா ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, ஃபேன் கிளப்ஸ். ஓஹோ, யோகேஸ்வரன் ஃபேன் கிளப்ஸ், ஃபேன் பேஜஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்குது அந்த மொமெண்ட்லாம்? ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் வரத்துக்கு முன்னாடி இருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ். வேறு ஏதாவது நடக்குதா, அதாவது மேஜிக் நடக்குதா ஆஃப்டர் டெலிகாஸ்ட்? இதுக்கு அடுத்து நடக்கும். இதுக்கு அடுத்து ஆஃப்டர் த ஷோ. ஆமாம். ஒரு வகை அடிப்பதில் முற்றும் செடிவது போல் மனிதர்கள் விற்று புகழ் பெறுவார் அவர்கள் முறபாட்ட. பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, பார்த்தேன் பிஹைண்ட் தி சீன்ஸ்லாம். எப்படி அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்கு, லைக் ஏதாவது பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்றது? ஆமாம். எப்படி ஜட்ஜஸ்லாம் டஃப்பாக இருக்காங்களா, ஜாலியாக இருக்காங்களா? கொஞ்சம் டஃப்பாக இருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்காங்க. எப்படிப்பா நீங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறதுலாம் படிச்சுட்டு எப்படி படிக்க முடியுதா, இல்லை இது ஞாபகமாக வந்துட்டு இருக்கா பாட்டு அப்படின்ற மாதிரி? நம்ம தான் ஸ்கூலுக்கே போலியே, இங்கே வந்துட்டு எல்லாருமே இதான் சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கே போகல, 2 மாதம் ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு இதில் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படிதான் கொடுத்துருவாங்களா, பிரேக் கொடுத்துருவாங்களா? ஆமாம், நம்ம ஸ்கூல்ல சொல்லிட்டுனா அவங்க நம்மளுக்கு பிரேக் கொடுத்துட்டோம். மகதி, இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எவ்வளோ பெரிய பீப்புளாக இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா, இப்போ வேற யாருன்னா இருந்தாங்களா ஓகே, ஆனால் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா வாடா போடா அப்படிதான் பேசுவேன். ஆனால் ஃப்ரெண்ட் ஆயிட்டா மட்டும் கம்ஃபர்டபிள் க்ளோஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன மகதி, இதென்ன குற்றச்சாட்டா பார்க்குறீங்களா இல்லை நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.
மலையாள பூமி தன்னில் மலையாளும் சாமியம்மை நிலையான வாழ்வு தந்து காக்க வேண்டும். அலைப்பாயும் நெஞ்சம் தனில் அரியாசனம் இருந்து வழிகாட்டி நெறி புகன்று வாழ்த்த வேண்டும். பொன்னாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, ஒச்சிறை தெய்வமே சரணம் பொன்னையப்பா. இரண்டாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் பொன்னையப்பா. மூணாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, மும்மூர்த்திகளே சரணம் பொன்னையப்பா. நாலாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, நாரணன் மைந்தா சரணம் பொன்னையப்பா. ஐந்தாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, அஞ்சு மலை தேவா சரணம் பொன்னையப்பா. ஆறாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, ஆறாமுலையாண்டவா சரணம் பொன்னையப்பா. ஏழாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, எருமேலி வாசா சரணம் பொன்னையப்பா. 18ஆம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி வாசா சரணம் பொன்னையப்பா. சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமியே சரணம் ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா மங்களகரமாக அழகாக இருக்கீங்க. இந்த ஐ மீன் செட்டுமே வைப்ரண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிகமபாவில் வந்து டிவோஷனல் ரவுண்டாக இருக்கட்டும், அது என்ன ரவுண்டாக இருந்தாலும் தேல் கோ ஓவர் போர்ட் அண்ட் ஏதாவது பயங்கரமாக பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு யோசிச்சு ஃபுல் டீமும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி தேல் கம் அப் வித் சம்திங். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும். ஸோ வி ஆர் ஆல் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. ஓகே, அண்ட் பசங்களாம் சும்மா சுட்டியாக இருப்பாங்க, செட் அந்த ரோலில் தான் வந்து அமைதியாக இருப்பான்னு பார்த்தா எல்லாருமே ரொம்ப சமத்தா இருக்காங்க. இப்போ தானே வந்திருக்கீங்க கொஞ்ச நேரம் ஓகே ஓகே, இல்லை பட் ஆனால் ஜோக்ஸ் அப்பார்ட், பட் தே ஆர் பசங்கள்லாம் அவங்களுக்குள்ள விளையாடிப்பாங்க எல்லாமே, பட் தே ஆர் குவைட் சீரியஸ். அவங்க பாடணும்னு வந்துட்டா வேலைன்னு வந்துட்டா வேலைக்கார அவங்க எல்லாரும். பட் அதர்வைஸ் தேவ் ஆல்சோ ஐ திங்க் அமங்ஸ் தேம் தேல் ஹேவ் சம் ஃபன். அண்ட் இது வரைக்கும் வராது, பட் அவங்க வரைக்கும் ஏதாவது. ஓகே, அண்ட் நிறைய ரீல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சைந்தவி மேம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க கமெண்ட்ஸ் டெலிவரி பண்ணுறாங்க, பசங்களோட ஒன்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக வருது. அது உங்கள் காதுக்கு வந்து மேம் ஏதாச்சும் சொன்னாங்க? என்னோட டீம் சொன்னாங்க அவ்வளோ தூரம் மக்கள் நோட்டீஸ் பண்ணுறாங்கங்க நினைக்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஆகிறதுன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் மக்களுக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாம் அவ்வளோ அழகாக பாடுறாங்க, எப்படி எல்லாம் குழந்தைங்க. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹாஷாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது குழந்தைங்களாக இருக்கட்டும், அடல்ட்டாக இருக்கட்டும். ஸோ அது ஜஸ்ட் லைக் வி ஹாவ் ஸ்ரீனி சார் மாதிரி பீப்புள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணிவிட்டு தே ஆர் ஸ்டில் எக்ஸ்ட்ரீம்லி டவுன் டு அர்த் அண்ட் ஸ்வீட்டுங்கும் போது வி ஆர் ஆல் லேர்னிங் ஃப்ரம் தெம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அதான் அவங்களுடைய வைப்ரண்ட்டான ஒரு கமெண்ட்ஸும் நீங்கள் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டே இருக்குது சார் ஷோக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? சார் அவங்க அப்படி பாடுறாங்க சார், அவங்க தான் நம்ம எனர்ஜி ஏற்றுறாங்க. குழந்தைங்க எஸ்பெஷலி குழந்தைங்க அதிசயமாக இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி வயசில் இந்த மாதிரி பாடுறாங்க. மியூசிக்கோடு சேர்ந்து இருக்கும்போது வைப்ரண்டாக தானே இருக்கணும். அப்படி தான் இருப்போம். ஒரு ஜட்ஜாக உட்காரல இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். சார் என்ன கமெண்ட் தாண்டி அந்த லாஸ்ட்டில் அந்த கோல்டன் பஸ்ஸுக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா சார்? அதுக்குன்னே தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க, அதுக்குன்னே ஒரு செட்டு கூட்டம் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த ஒரு மொமெண்ட்லேயும் சார் பாடுறதை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் எல்லாரும். இல்லை, அந்த மாமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாமெண்ட். ஓகே, அவ்வளோ நல்லா பாடும்போது ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் சாங் வந்து ஜீ தமிழ் சரிகமப்பா ரசிக்கிற எல்லாரும் வந்து ரசிக்கிறாங்க. அவங்க அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணுவாங்க, ஐயோ இதுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வரும் வராதுங்கிற மாதிரி. அப்போது அந்த அவங்க நினைக்கிறது நடக்கும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க மக்கள், அவ்வளோதான். ஓகே, பசங்க அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே நாங்கள் உட்காந்துருக்கோம் இங்கே மக்களோட. அண்ட் பசங்களுடைய ஆர்வம் எப்படி சார் இருக்குது பாட்டு மேலே? ஒரு பாட்டுமே ஒரே பயங்கரமான ஆர்வம். அது குழந்தைங்க இவ்வளோ தூரம். இப்போ ஒரு காலத்தில் வந்து சென்னை, கோயம்புத்தூர் குறிப்பிட்ட இடங்கள்லேருந்து தான் பாட்டை வருவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் முக்கு மூலை எல்லா இடத்துலேருந்தும் நிறைய வராங்க. இசை வந்து அவ்வளோ தூரம் அவங்கள போய் சேர்ந்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி
சரிகமபா மாதிரி ஷோஸ் வந்து அங்கே கொண்டு சேர்த்துருக்குங்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஓகே. அண்ட் எவ்ரிடே செட்டுக்குள்ள வரும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? லைக் சரிகமபா வரோம் பண்றோம் அப்படின்னும் போது ஒரு 2 வயசு கம்மியாக போகிறது இன்னைக்கு. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஹவு ஸ்பெஷல் மேம் சரிகமபா செட்ஸ்ல இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கு? செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கு. அந்த ஒரு எனர்ஜியே தனி எனர்ஜி. ஏன்னா குட்டி பசங்களோட ஒரு ரியாலிட்டி ஷோ நான் ஃபர்ஸ்ட் டைமாக பெர்மனன்ட் ஜட்ஜாக உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் ரொம்பவே பியூரா இருக்கு. பசங்கன்னா தெரியும்ல, குட்டி பசங்கன்னா அந்த இன்னசென்ஸ், அவங்க போடுற எஃபர்ட்டும் அவ்வளோ ஜென்யூனா இருக்கு. அவங்க வந்து அவங்களோட டேலண்ட் வெளியில வரணும் அப்படிங்கிறது, அதாவது பேரு, அந்த ஒரு ரெக்கக்னிஷன், அந்த ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லாம பியூரா இருக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன டேலண்ட் இருக்கு, அது காட்டணும் எல்லாருக்கும். அந்த ஒரு பியூர் பேஷன்ல தான் எல்லாரும் பாடுறாங்க. அண்ட் நம்ம வந்து ஜட்ஜ் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே அவங்களோட டேலண்ட்டை வெளியில காட்டும் போது நாங்க அப்படியே ஒரு வேலிடேஷனா, ஒரு மெசஞ்சர் மாதிரி இருக்கோங்க, அவ்வளவுதான். பாக்குற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா பண்றாங்க. எல்லாமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. எப்படி மேம் ஜட்ஜ் பண்றது டஃபா இருக்குமா அவங்கள? ரொம்ப டஃபா இருக்கு. ஏன்னா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அவங்க ஒன் இஸ் பெட்டர் தென் தி அதர்னு சொல்ல முடியாது. எல்லாருமே டேலண்டட், அவங்களுக்கு யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கு. அதான் அபார்ட் ஃப்ரம் சிங்கிங் அவங்க பெர்ஃபார்மரா இருக்காங்கல்ல மேம், அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாத்தையும் ஆக்குபை பண்ணி. எக்ஸாக்ட்லி. அது எப்படி பாக்கும்போது நம்மலாம் அந்த வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஐ திங்க் டிவி அண்ட் சரிகமபா அண்ட் அதர் ரியாலிட்டி ஷோஸ் டிவியில பார்த்து எல்லாருக்கும் அந்த ஒரு பரிச்சயம் ஆல்ரெடி இருக்கு. So they know how to behave on the sets. They know they're not camera shy. ஓகே. அண்ட் சார் கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, செட்டுக்குள்ள வந்தா நான் 2 வயசு கம்மி ஆயிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு வந்து செம்ம ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஏதாவது ஃபீல் ஆகும்? கண்டிப்பா. ரிலாக்ஸேஷன், ஒரு ஃபுல் டே ஆஃப் கிரேட் எனர்ஜி. நாங்க 4 பேரும் we are very close to each other. ஸோ நாங்கள் ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு எங்களோட உலகத்தில் பிரேக் டைம்லலாம் செம ஜாலியாக இருப்போம். அண்ட் ஷூட் பண்ணும்போது கிரேட் மியூசிக், பிள்ளைங்க வாய்ஸில் அவ்வளோ தெய்வீகமாக பாடும்போது ஓகே. என்னமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோகஸ்ரீ பாடிட்டு அவளோட லைஃபே மாறிடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஓகே, இங்கே உட்காரத்துக்கு ஒரு மீனிங் கிடைச்ச மாதிரி இருக்கு. சூப்பர். Thank you. Thank you so much. First of all, congratulations. Thank you. 25 years of அச்சுமா அப்படின்ற மாதிரி நம்ம டிவிலேயே பார்த்து நம்ம நேர்ல பார்க்கும்போது அந்த ஒரு வைப் இருக்கு இல்லையா? Thank you. ஸோ அதுவும் எங்களுடைய ஆஸ்தான குருவை பார்த்த மாதிரி ஒரு அச்சோ இல்லை, ஆனால் என்னோட இந்த ஜேர்னியில் வந்து மை ஃபர்ஸ்ட் எவர் செலிப்ரேஷன் பண்ணது எஸ்எஸ் தான். 23 இயர்ஸ் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் தட் இட்ஸ் பீங் செலிப்ரேட்டட் நவ். தேங்க்யூ எஸ்எஸ், அண்ட் யூ கைஸ் நோ ஹவ் மச் ஐ லவ் யூ. ஓகே மேம். எவ்ரி சீசன் எவ்ரி ஷோ whatever you did அது வந்து யூனிக்கா இருக்கு, ஸ்பெஷலா இருக்கு. அந்த மேஜிக் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. பிகாஸ் வேற மாதிரி இருக்கு, வேற ஃபிளேவர் இருக்கு. ரசாவதத்துல 10 கெட்டப் தாண்டி மேம் உள்ள இருக்காங்கன்னா வேற மாதிரி இருக்கு. இல்லை, ஆக்சுவலி சரிகமபா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நம்ம இது கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணணும். ஒரு ஜென்ரிக் மியூசிக் ரியாலிட்டி ஷோ மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னாக ஒன்று இன்ட்ராக்ஷன் பண்ணணும். உங்களுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சத்தியமாக தெரியாதுடா அப்படின்னா. அப்போது பாட தெரியாத ஒரு ஆங்கரை நம்ம ஷோவில் போட்டால் என்ன அப்படின்னு உடனே நம்ம ஏன் பாட்டு இந்த ஷோலேயே கற்றுக்கூடாதுன்னு 8 சீசன் ஓடியாச்சு. நான் இன்னும் பாட்டு கற்றுக்கல. ஐ கேன் ஹம் அலாங், ஐ கேன் சிங் அலாங். நம்மளாம் இந்த பாத்ரூம் சிங்கர்னா நம்ம பாட்டு பாடினா குழாலே தண்ணி வரது நின்றுடும், அந்த அளவுக்கான பாத்ரூம் சிங்கர். பட் நமக்கு இன்னும் பாட்டு வரல. பட் ஃபர்ஸ்ட் 4 சீசன்ஸ் அப்படி தான் போச்சு. ஒரு ஜாக் அண்ட் ரோஸ் அப்படின்னு எனக்கும் கார்த்திக்கும் பாட்டு கற்றுக்கிற அந்த இதுவும், விபி சார் கூட த கைண்ட் ஆஃப் ஃபன் வி ஹேட் ஃபார் லேர்னிங், மகாகுரு ஸ்ரீனி சார் கூட ஒரு விஷயம் இன்னும் ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. இந்த 3 சீசன் பார்த்தீங்கன்னா தி ஷோ ஆல்சோ மெச்சூர்ஸ், த சீசன் மெச்சூர்ஸ், த பீப்புள் மெச்சூர். இது வந்து நிறைய ஸ்டோரிஸ் வர ஆரம்பிச்சது. நிறைய உண்மையாகவே ஜீ தமிழனுடைய ஒரே நோக்கம் வந்து அந்த சாமானியரை சாதனையாளராக மாற்றணும். ஸோ அந்த ஒரு லைனில் போக ஆரம்பித்தோம். இங்கே நிறைய இமோஷனலாக கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். எனக்கும் ஐ வாஸ் க்ரோயிங் obviously older, and நான் திரும்பி இங்கே வரும்போது I was 37, 38. ஸோ 37, 38ல இப்போ நம்ம திரும்பி வரும்போது இந்த பசங்க கூட நம்ம ஒரு அக்கா ஸ்தானத்துக்கு வந்துடுறோம். பிள்ளையே காம்படிஷனாக வச்சிருக்கும் போது நிறைய பேருக்கு அம்மாவா ஸ்தானத்தில் வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் அது அமைஞ்சது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே. அண்ட் சரிகமபா வந்து எங்களை வந்து லைக் எப்படி சொல்றது, டிசப்பாயின்ட் பண்ணதே இல்லை. ஒரு நியூ டேலண்ட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு புரியல.
அது எப்படி மேம் அந்த மேஜிக் அவங்க பண்றது? அதான் மேஜிக். அதான் மேஜிக். ஓகே. ஷோ சக்சஸ். நிறைய டைம்ல பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். பட் ஐ திங்க் ஒரு சில மேடைகள் நம்மளை ரொம்ப நேசிக்குங்க. அந்த மாதிரி தான் சரிமாப்பாவுடைய மேடையும் நல்ல கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் அது ரொம்ப நேசிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மேடைக்கே ஒரு மேஜிக் இருக்குது. இந்த மேடையே அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துடுது. அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதுவாக தானே அமையுது. ஏதோ ஒரு யூனிவர்சல் எனர்ஜி, மியூசிக்கல் எனர்ஜி அதை சாத்தியமாக்குதுன்னு தான் நம்புகிறேன். ஓகே. 25 வருஷம் நம்ம இருக்கோம் இதில். இந்த குட்டீஸை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். கஷ்டமாக இருக்கா இல்லை ஜாலியாக இருக்கா? பட் ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி இல்லை, அவங்க வயசுக்கு போயிட்டா என்ன சாப்பிட்ற சிப்ஸா எனக்கு அப்படின்னா அவங்க நம்ம கூட ஃபன் ஆகிடுறாங்க. போகும்போதே நம்ம 4-5 ஐட்டம் எடுத்துன்னு போனாலே பசங்க ஓரளவுக்கு அப்படி செட்டில் ஆகிடுறாங்க. இங்கே கூட நிறைய கதை பேசுவேன். எந்த ஊர், என்ன உனக்கு என்ன பிடிக்கும், போக்கேமான் பிடிக்குமா, இப்போ வர பசங்களுக்குலாம் வேறு மாதிரி மியூசிக்லாம் கேட்குதுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ரெண்ட் எல்லாம் ஃபுல்லாக ஒரு வீட்டில் ரிவிஷன்லாம் பண்ணிட்டு தான் வருவேன். அப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக அவங்க வைப்லேயே இருக்கிறதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல, டுகெதர் தான். ஓகே. ஸோ இது வந்து எங்கள் அப்பா சொல்ல சொன்னார், அச்சு நீ வந்து என்னுடைய ரொம்ப நாள் க்ரஷ்ஷாக இருந்திருக்க அப்படின்னு வந்துட்டு லைக் டிவிலலாம் பார்க்கும்போது வந்து அந்த ஷோலாம் பார்த்து ரொம்ப வெக்கப்படுவாராம். அதை சொல்ல சொன்னார். அப்பா பேர் என்ன? குணசேகர். குணசேகர், ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. ஓ மை காட். அவரோட ஒரு தூது வந்து கொடுத்த எனக்கு உனக்கு என்னடா மகனே, மகனே நல்லா இரு மகனே, அடுத்த ஜென்மன் வந்தா. ஓகே. லைக் எவ்ரி டைம் நீங்க வந்து எப்படி இவ்வளவு கியூட்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போறீங்க? அது எனக்கு புரியவே இல்லை. இல்லைங்க, ஐ எம் வெரி பிளெஸ்ட். இல்லை எங்க அம்மாவுடைய ஜென்ரேஷனும் பார்த்துருக்கேன், எங்க தாத்தா பாட்டியோட ஜென்ரேஷனுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஜாராவோட ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ இப்போ வந்திருக்கிற இந்த ஜென் ஆல்ஃபான்ற ஒரு ஜென்ரேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஓ அலம்ப பார்த்தவன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு. அப்பா தலைவருடைய ஃபேன் நமக்கு, நம்ம ஒரு ஃபேனும் ஒழுங்காக கொஞ்சம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக, வி ஆர் ரன்னிங் அவர் ஓன் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனம் நிறைஞ்சிருக்கேன். சூப்பர். இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, பட் நான் அதை கேட்குறேன். ரைட் பிளேஸ். நிறைய ஹேட்ரேட் சுற்றி இருக்கு. ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் கண்ட மெனிக்கு சம்மந்தமே இல்லாமல் அதெல்லாம் தாண்டி நீங்க ப்ராடக்ட் ஓகே, உங்க பை ப்ராடக்ட் ஒன்று இருக்காங்க பாருங்க, அது வேற மாதிரி. அவங்க வந்து 8 அடினா 16 அடியா இருக்காங்க. எப்படி ஜாரா? See, I think Zara is immense strengthங்க. ஜாராவோட பேருக்கு அர்த்தமே வந்து வாரியர் பிரின்சஸ் தான். ஆனால் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவள் இப்போ ரீசெண்டாக she was wearing a black saree, ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், ஒரு ஹேண்ட்பேக் இருந்தது. உடனே என்ன ரேட்டுக்கு வருவேன், என் கூட டிரைவுக்கு வருவியா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக எழுதியிருந்தாங்க. பட் ஜாரா கொடுத்த பதிலெலாம் பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். யூனோ ஷீஸ் அ சோல்ஜர்ஸ் டாட்டர். அவங்க அப்பா ஒரு சோல்ஜர், நான் வேற மாதிரி ஒரு சோல்ஜர். அதனால அந்த குழந்தைக்குள்ள அந்த ஒரு சக்தி இருந்தது. அவள் எந்த தருணத்துலையுமே இப்படி எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உனக்கு கரெக்டாக இருக்குது, நைட்டு உன்னால் தூங்க முடியுமா அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் நீ எழுது, ஐ ட்ரஸ்ட் யூ ஃபார் த டிசிஷன்ஸ் தட் யூ மேக் அப்படின்ட்டு. அந்த ஃபோட்டோ எடுத்தது அவங்க அப்பா. அது வந்து ஒரு லோன்லி ரோடாக இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு ப்ரைவேட் ஏரியா, அது வந்து டிஃபென்ஸ் ஏரியா, அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கண்ணோட்டத்தெலாம் பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாமே கண்ணோட்டம் தான். நல்ல கண்ணாடி போட்டு பார்த்தா நல்லா தெரியும், நல்ல கீரல் போட்ட கண்ணாடி பார்த்தா எல்லாம் தப்பாக தான் தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் இஸ் த சூப்பர். ஸோ ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் இருக்குல்ல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? அது ஒரு டிப் மாதிரி கொடுத்தீங்கன்னா. ப்ரிப்பேர் உண்மையாக சொல்லட்டுமா கண்ணா, அடுத்த சிங்கர் யார், அவங்களுக்கு என்ன விஷயம் பண்ண போகிறோம், என்ன பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சரிகமாப்பா மேடையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தானாக நடக்கிற ஒரு மேஜிக் தான். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. அபிரூப்க்கு நடந்த மேஜிக்காக இருக்கட்டும், அபினேஷ்க்கு நடந்த மேஜிக்காக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஷேடோவுக்கு இருக்கிற மேஜிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு குழந்தை இப்போ யோகஸ்ரீ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் பெர்ஃபார்ம் பண்ணுறா, ஷி ஃபினிஷஸ் அண்ட் தென் அங்கேருந்து நம்ம கல்வி அமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. ஸோ ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் சைல்டுக்கான ஒரு மேஜிக் தானே அமைது. அண்ட் வி ஜஸ்ட் பிளெஸ் தட் இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் இட்ஸ் ஓன். அவ்வளோ. ஓகே. அண்ட் லாஸ்ட் கேள்வி, லைக் இப்போ நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க கனெக்ட் ஆகி சம்டைம்ஸ் நீங்க அழுதுறீங்களா? சம்டைம்ஸா எபிசோடுக்கு 2-3 தடவை அழுதுற, அது பெரும் பிரச்சனையா இருக்குன்றாங்க. டச் பண்றவரே ஃபீல் பண்றாரு நிறைய வாட்டி, என்னடா இது எத்தனை வாட்டி அப்படின்றது அப்படின்னு. இல்ல I'll tell you வாட்டுங்க, இது தொலைக்காட்சியில பாக்குறவங்களும் அழுவாங்க. என்னன்னா நம்ம மேக்கப் போட்டு அழறதுனால என்ன இவங்க இவ்வளவு வீக்கா இருக்காங்கன்னு நினைக்கல. நம்ம மனிதர்கள் ரொம்ப சந்தோஷத்தில் அபிரூப் செலக்ட் ஆகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதேன். எங்களுடைய ஏடி கார்த்திக் செலக்ட் ஆகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதேன். நிறைய நேரங்களில் ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு இந்த மேடையிலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க பாடுறாங்கன்னா ஏன் இந்த சமுதாயம் அவங்களை இன்னும் இன்க்ளூட் பண்ணல அப்படின்ற ஒரு அழுகை இருக்குது. அது ஒரு மனிதனாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு வேதனையோ மகிழ்ச்சியோ தான். அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து டியர்ஸ் கேன் பி ஹாப்பி ஆர் சேட். யூ கான்ட் பி ஹாப்பி ஆங்க்ரி ஆர் ஹாப்பி சேட். யூ கேன் ஒன்லி பி ஹாப்பி டியர்ஸ் ஆர் சேட் டியர்ஸ். அந்த டியர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, டு பி ஹாப்பி அண்ட் டு பி சேட். ஸோ அந்த ஒரு இமோஷனை தயவுசெய்து டைல்யூட் பண்ண வேண்டாம். அது ஒரு மேடையில் நடக்குதுன்னா அது உண்மையான ஃபீலிங். நான் இப்படி தான் ஏற்றுக்கிட்டா சந்தோஷம், ஏற்றுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் கொடுங்க தொடச்சிட்டு போயிடுன்னு தான் சொல்லுவேன் நான். I love you so much. I love you too. இந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப அழகா லைக் எல்லாத்தையும் பேசி ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா?
ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்க பேரு? சுகுமார். சுகுமார், சன் ஆஃப் குணசேகர். சௌக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அண்ட் ஐ லவ் யூ, பட் ஐ லவ் யூ டாடி மோர். டாடி, ஐ லவ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாய். அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நெற்றியில் பொன் குங்குமமே நிறைய வேண்டும், நெஞ்சில் பொன் திருநாமம் வழிய வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், கவிதையிலே உன் நாமம் பாட வேண்டும், சுற்றமெல்லாம் நீடோழி வாழ வேண்டும், ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும், மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா, மடி மீது பிள்ளை என்னை தள்ளலாமா, அன்னைக்கு உபகாரம் செய்வதும் உண்டோ, அது செய்ய இந்நேரம் ஆவதும் உண்டோ, கண்ணுக்கு இமையின்றி காவலும் உண்டோ, அம்மா கன்றுக்கும் பசுவின்றி சொந்தம் உண்டோ, அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி வரும் மாரியம்மா, ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, கோவிலிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா, இக்கோல வேதவல்லி விசாலாட்சி, கிழிக்கோல மாமதுரை மீனாட்சி, சொற்கோவில் ஞானமித்து நீங்கு தாயே, அம்மா சுடலாத வாழிப்பாயம்மை நீயே, புவன முழுதாடுகின்ற புவனேஸ்வரி, புறமெரித்தோள் புறமெரிக்கும் பரமேஸ்வரி, நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி, அம்மா நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி. பாட்டு பாடினோடனே கோல்டன் ஷவர்லாம் கிடைச்சது. How happy you are? I'm very happy. நான் இப்போ இந்த சீசன்லேயே கோல்டன் வாங்கினது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது இன்னும் ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் என்ன அதுவும் டிவோஷனல் ரவுண்டு அண்ட் பல்லாக்கு மேலே என்னை தூக்கி இது பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆமாம், யா. ஓகே, ஸோ யார் உங்களுக்கு வந்து இந்த பாட்டு பாடுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறது? வீட்டில் யார், அம்மா அப்பா பாடுவாங்களா இல்லை யாராச்சும்? அம்மா அப்பா பாடுற ஆசை, ஆனால் அவங்க டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது. ஸோ அதனால தான் அம்மா வந்து எனக்கும் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிளாஸ்ல சேர்த்து நாங்கள். ஒரு ஒன் டேல எவ்வளோ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஒரு 1 to 2 hours நினைக்கிறேன். காலையில ஒரு வாட்டி and eveningல I think only half an hour I'll do. Okay, how you remember the lyrics and all? I will either know the meaning or சில hints வெச்சுப்பேன். Okay, அதுதான். சூப்பர், டன், thank you. எல்லா இடத்துலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்குல நீங்க பாடும்போது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வரணும்னு ரொம்ப நாள் கனவு இது. இங்க வந்து இந்த சேர்ல உட்காரணும்ன்றது ரொம்ப நாள் கனவு. ரொம்ப ஹாப்பி நான். இங்க யார் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்? எல்லாரும் இவங்க. ஓகே, டஃப் காம்படிட்டரா இருக்காங்களா? டஃப் காம்படிட்டர். எல்லாரும் நல்லா பாடுறாங்க. டஃப்னு யாருன்னு தெரியல எனக்கு இன்னும். ஓகே, அந்த அளவுக்குலாம் இல்ல. சோ எப்படி ப்ரிப்பேர் அந்த அளவுக்கு இல்லைன்னா டஃப் இருக்காங்க எல்லாரும். ஓகே, ஆனா ஈக்குவலா எல்லாரும் ஈக்குவல் டாலன்ட் அப்படின்ற. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு குத்து வைக்கலாம், குத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பாருங்க எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹவர்ஸ் டே சென்னையில இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சென்னை? பிடிச்சிருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பையில இருந்து பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் விஷ்ணு. எப்படி? எனக்கு அது ரொம்ப நாளா டைட்டில் வின்னர் ஆகணும்னு ஆசை. சூப்பரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆகணும், எனக்கு டைட்டில் வின்னர் ஆகணும்னு ரெண்டு பக்கமும் எனக்கு ஆசை. ஆனா எனக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேட் இதுவா என்ன பேட் இதா தோணுது? நெகட்டிவா ஏச்சுன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் தோணாது. நான் நல்லா பாடி பாடு. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர். அதனால நான் நல்லா பாடுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னு ரொம்ப நாளா. எனக்கு இந்த டிவியில் பண்ணுறதால
ஃபர்ஸ்ட் எனக்கு ஆசை டிவில வந்தாச்சு ஆனா வந்தாச்சு எபிசோட்ல பாத்தீங்களா பார்த்தாச்சு ஆ. அப்புறம்க்கு ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப பாராட்டி அப்படியே என்னோட ஊரால பெருமைப்பட்டு அப்புறம் நீ மட்டும் வின்னர் ஆயிட்டனா மாலால போட்டுட்டு சொல்லிட்டாங்க. ஆஹா ஆஹா சூப்பர் வின்னர் ஆயிடுவேண்ணா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணு. இன்னைக்கு என்ன பாட்டு இன்னைக்கா சதன மலகில். ஆஹா அதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா ஃபுல்லா? ஆமா ஆமா சூப்பரா. ஹாய் அபிரூப். ஹாய்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு தான் பயங்கர ரெஸ்பான்ஸ் இல்ல? அப்படிலாம் இல்லைண்ணா. இல்ல அது பெரிய விஷயம் இல்ல. இப்போ நீங்க பாடியே நீங்க ஒரு அழகா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தரீங்க, பதில் தரீங்க, அதான் எப்படி அது இல்ல ஜாலியா போதா லைஃப்? எஸ்ண்ணா. இப்போ வந்ததுக்கு இது ஒரு இல்ல பாடியே சொல்லுங்க, அதுவும் நாங்க பக்கத்துல இருந்தே கேக்குறோம். இப்போ இது ஒரு புது லைஃபா தெரியுது, ஆஹா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல முன்னாடி பேச ட்ரை பண்ணதுக்கும் பாடியே பதில் சொல்லும் போதும் அது ப்ராசஸ் ஆகுதா உங்களுக்குள்ளேயே அது ஏதாச்சும்? அதெல்லாம் காடோட கிரேஸ் தானா. ஆஹா அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க எவ்ரி டைம் when they see you on televisions or in the stages? அப்பா அம்மாக்கு இருக்க முடியாத சந்தோஷத்துல இருக்காங்க. இது அப்புறம் ஆனா சும்மா சொல்லி பாருங்க வரலையா? இல்லைண்ணா. ஓகே லைக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க உங்களை அந்த டிவியில் பார்க்குறது? அவங்கள ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீ யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டில்? ஜட்ஜஸா சும்மாவா? ஆளாருண்ணா. எல்லாரும் எல்லாரும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒன்? அப்படிலாம் இல்லைண்ணா. அப்படிலாம் இல்லை. அப்பாவா அம்மாவான்னு கேட்டாங்கன்னா எப்படின்னா அது மாதிரி தான். எப்படி இங்கே வந்தோடனே சொல்லி தராங்களா பேச, இல்லை நீங்களே அப்படிலாம் இல்லைண்ணா. நீங்களே தான் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த செட்லலாம் வந்து நம்ம புதுசில் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஆமாண்ணா. இதாண்ணா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். ஆஹா பயங்கர ஸ்டார்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பயங்கரமாக பாடுறாங்க, நல்லா பாடுறாங்களா? வெளியில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அபிரூப் அப்படின்னு கேட்குறாங்களா? எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்லாம்? நான் வந்து இப்போ எங்கே போனாலும் ஆட்டோவில் கூட காசு வேணும்னு சொல்கிறாங்க, ஆனால் செல்ஃபி மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு நான் ஜீ தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஓவரால் மேஜிக்கே நடந்திருக்கு லைஃப்ல. ஏதாவது வேற ஏதாவது சர்ப்ரைசிங் மூமெண்ட் நடந்திருக்கா? என்னது? அண்ணா அன்னைக்கு வந்து மேகா ஆடிஷன்ல சைந்தவி மேம் வந்து நின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. என்ன நம்புறோங்க அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அதுக்காகவே நான் ட்ரை பண்ணி நல்லா பாடுவேன். சூப்பர் அபிரு, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க, டைட்டில் வின் பண்ணு. ஓகே ஓகேண்ணா. யார் பாட்டுலாம் உங்களுக்கு சொல்லி தருது? அம்மாவும் அப்பா. அம்மாவும் அப்பாவும் டார்ச்சர் பண்ணுவாங்களா பாடுன்னு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு? ஆமா. அப்படியா? அதனால தான் உங்களுக்கு பாதி ஃபீவர் வந்துச்சோ? ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? இல்ல என்னாச்சு? ஏசியில இருந்து கோல்ட் ஆயிடுச்சு. அப்படியா? ஓகேல இப்போ ஆல் குட். வந்தோடனே நான் உங்களை தேடினேன். அம்மாவும் அப்பாவும் யார் பிடிக்கும்? அம்மாவும் அப்பா ரெண்டு பேரும். ஆஹா அடடா, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் கொஸ்டின் அப்போனா அம்மான்னு போயிடுவாங்க, பரவாயில்ல. சார் எப்படி சார் ஒரே வீடியோ செம்ம ரீச், பியூர் டேலண்ட்? எஸ் ஆமாம். அவனுக்கு வந்து நேச்சுரலாக அவனுக்கு சிங்கிங் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பாட்டு கேட்டுட்டு அவனையவே அது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பாடுறது. ஸோ பாடுறத வச்சு ஜாலியாக அவனே வந்து அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பேர்டன் எடுத்துக்கல, ஜாலியாக அப்படியே கேஷுவலாக பண்ணிடுறது. ஸோ இதான் ஒரு அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ஒரு கேமரா பீப்புள் அதெல்லாம் பார்த்து பயப்படவே இல்லை அவனுக்கு வந்து ஒன்றும் அந்த ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது, கேஷுவலாக பண்ணுற மாதிரி அவனுக்கு. அது எப்படி இந்த டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரி போய் பாடுறப்பெல்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண. அப்போ ஒரு 2000 வரைக்கும் இந்த பெரிய க்ரௌடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். ஸோ அதில் வந்து அப்பயே அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறப்போ அது கொஞ்சம் லேட் ஈவினிங் தான், அந்த டைம்லேயே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா பண்ணான். ஸோ அப்போதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு ஸ்டேஜ் ஃபியர்லாம் கிடையாது. ஏதாவது சொல்றியா உங்க ரசிகர்களுக்கு? ஏதாவது சொல்லு புவனேஷ், ஏதாவது சொல்லு. ஜாலியா என்ஜாய் பண்ணி பாடுங்க. ஓ நீங்க இப்போ கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? லைஃப்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க நிறைய பேர், என்ன பண்ணலாம்? அவங்க சரி பண்ணிடலாம். ஆஹா சூப்பர், பரவாயில்ல. ஸோ எனிதிங் அதான் அப்பார்ட் ஃப்ரம் வேற ஏதாவது சான்ஸ் வந்திருக்குமே உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு ரீல் வந்ததுக்கப்புறம்
படத்தை நடி கூட கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னும் நாங்க இது பண்ணல. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பார்ப்போம். ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸு அவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பி. ஸோ நீலகிரிஸ்லேயே வந்து ஊட்டிலேயும் வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒருத்தவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்க, ஒருத்தவங்க சில பேர் மிஸ் பண்ணுறாங்க. அது பார்க்க பயமாக இருக்கா, டஃப்பாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி? காம்படிஷன்லாம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். எப்படி எல்லாம் பயங்கரமாக பேசுறீங்களாடா, எல்லாம் சொல்லி வச்சுருவாங்க வீட்டில்? இல்லை அப்படியே கூப்பிட்டு அப்படியே இது சொல்ல வேண்டியதுதான். ஓகே. ஸோ எப்படி டே பை டே அந்த எபிசோட்ஸ் போக போக டஃப்பாக இருக்கா இல்லை? ஆமாம், நான் டஃப் ஆகிட்டு தான் இருக்குது. காம்படிஷன் டஃப் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அப்போ இது ஏதாவது அடி வாங்குதா இல்லை அதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு? ரெண்டையும் சேர்த்து நான் அப்படியே பார்க்குறேன். ஓ மை காட், சச் அ பிரில்லியன்ட் கேர்ள். ஓகே, உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு பாட்டு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஸ்கூலு அது ஒரு 2 months போவே இல்லை. எப்படி ஹோம் டியூஷன் மாதிரி ஹோம் ஸ்கூலிங், வீட்லயே படிக்கிறது? புக்கே எடுக்கலையா? வெல் டன் பை. கப் வின்னு டைட்டில் அடிக்கணும். ஆமா, சிறப்பு. ஓகே, வாட் அபௌட் யூ? நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளும் டைட்டில் அடிக்கணும். ஆமா, நீங்களும் கண்டிப்பா டைட்டில் அடிக்கிறீங்க, மாத்தி பிரிச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகே, அபார்ட் ஃப்ரம் இந்த ஸ்கூலிங்ல தாண்டி ஷூட் வரும்போது எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. ஆமா, ஃபன்னா இருக்கு. சூப்பர், நல்லபடியா பாடு. எக்ஸ்பீரியன்ஸ், மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அட் லாஸ்ட் மக்களே, சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட செட்டை நம்ம நல்லா விசிட் பண்ணியிருப்போம். எக்கச்சக்கமான ஒர்க்குங்க. ஏன்னா ஒரு எபிசோட் பார்க்கும்போது என்னடா இப்படி பேக் பண்ணியிருக்காங்க எபிசோட, ஏன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எவ்வளோ பேர் பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, கன்சோல் பின்னாடி வந்து எவ்வளோ பேர் என்கரேஜிங்காக சொல்லி டாக் பேக்கில் வந்து ஒரு கமெண்ட்ஸுமே சொல்லி பாஸ் பண்ணி இந்த ஷோ நல்லா வரதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ப்ரொடக்ஷனில் போய் பார்த்தா ஃபுட்டுலாம் அல்டிமேட்டாக வந்துட்டு இருக்கு. ஏடிஸ்லாம் அவங்களோட ஒர்க்ஸ்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பொதுவாக இப்போ ஒரு சிங்கர் இருக்காங்கன்னா அந்த சிங்கருக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே அவங்களோட ஈக்குவல் எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா இடங்களையும் நிற்க வச்சு ப்ராக்டிஸ் செஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரேக்கே இல்லை. 1 மணிலேருந்து தொடர்ந்து, அதாவது 12 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 1 மணி டிலே ஆகிடுச்சா போல இருக்கு. அதனால பேக் டு பேக் வந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் அடிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு உழை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஷோ வரதுக்கு நல்லபடியாக வரதுக்காக பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. அதோட எஃபர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியாது தெரியுது. அந்த எபிசோட் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த 1 டேல நம்ம கற்றுப்போம். இந்த vlog பார்த்துமே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கே செரிஷிங்காக இருந்துச்சு. மீண்டும் அடுத்த ஒரு vlog அண்ட் செட் விஷயத்தை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சுகுமார். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.